ஓகே. நான் வந்து இன்னைக்கு இந்த க்ரோசரி ஷாப்பில் போய் தான் நான் வந்து நிறைய திங்ஸ்லாம் வாங்கியிருக்கிறேன். ஸோ உங்ககிட்ட அதை நான் ஒவ்வொன்றா காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். சரிங்களா? ஓகே, நம்ம பார்க்கலாமா? ஸோ எனக்கு இங்குள்ள காசுக்கு மொத்தம் ஒரு 304 செக் வரணும். இங்குள்ள காசுக்கு நான் எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போது ஒவ்வொன்றோட காஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு ஸோ அப்படிங்கிறத செப்பரேட்டாக ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா 5.90 இவ்வளோ பெரிய சைஸ் ஒரு ப்ரெட் பாக்கெட். 25.90 25.90னா நம்ம காசுக்கு வந்து இந்தியன் ருபீஸ்க்கு வந்து எப்படினாலும் ஒரு 110 அப்ராக்சிமேட்லி 110-120 ரூபா ஒரு ப்ரெட் பாக்கெட்டோட ரேட். கரெக்டாக அப்படி மில்க் 8 ரூபா 90 செக் கொரோனா இங்கே வருது. 1 லிட்டர், அதாவது நான் சொல்கிறது 1 லிட்டர் பால் இங்குள்ள காசுக்கு 8.90 செக் வரணும். நம்ம காசுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ 40 ஒரு 30 எக்ஸாக்ட்லி தெரில எனக்கு, ஒரு 36-40 ரூபா தான். 1 லிட்டர் பால் விலை ஒரு 40 ரூபா வருது. கரெக்டுங்களா? 40 ரூபா. ஸோ அப்படின்னா நான் வந்து இன்னைக்கு 2 லிட்டர் பால் வாங்கிட்டுருக்கேன். ஸோ 2 லிட்டர், ஸோ மொத்தமாக 2 லிட்டர் வாங்கிட்டுருக்கேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் பால் வந்து நம்ம காசுக்கு இந்தியன் ருபீஸ்க்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 80 ரூபா 2 லிட்டர் பால். கம்பேரிட்டிவ்லி இந்தியா கம்பேர் பண்ணும்போது சீப்பாக தான் இருக்குது பால் ரேட்டிங்கில். அதுக்கப்புறம் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி கிலோ அரிசி நம்ம ரூபா காசுக்கு வந்து 200 ரூபா 210 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இந்த காஸ்ட் வரும் இதில் வந்துடும். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குட்டி தக்காளி தான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இதோட காஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படினாலும் ஒரு 25 வரும். நான் வாங்கிறது எப்படினாலும் ஒரு இன்றைக்கி ஆஃபரில் வாங்கியிருக்கேன் ஒரு 20 செக் வரணும். அப்படின்னா நம்ம காசுக்கு 80 ரூபா. இவ்வளோ பெரிய தக்காளி தான், 1/4 கிலோ தக்காளி தான். ஸோ 250 இங்கே உள்ள 19-20 செக் வரணும்னா நம்ம காசுக்கு ஒரு 80 ரூபாலேருந்து 90 ரூபா. உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கிறேன். உருளைக்கிழங்கு நான் வந்து இதில் வந்து என்னென்னா 1 கிலோ வாங்கியிருக்கேன். 1 கிலோ வந்து 18 செக் வரணும், 19 வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 80 ரூபா 1 கிலோ. ஸோ இதுதான். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து இங்கே வந்து ஓரளவு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அஸ் எ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இங்கே வரீங்கன்னா ஸோ இனிஷியலாக உங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஒரு 2000லேருந்து ஒரு 3000த்துக்குள்ளே தான். ஒரு 2000 செக் வரணும்னா 2500 செக் வரணும்னா தான் வரும் அப்ராக்சிமேட்லி செக் ரிப்பப்ளிக்கை பொறுத்தவரை. இப்போ கம்பேரிட்டிவ்லி இப்போ நம்ம ஜெர்மன், ஃப்ரான்ஸ், ஸோ மற்ற கண்ட்ரி நியரஸ்ட் கண்ட்ரி ஜெர்மன், ஆஸ்ட்ரியா இருக்குது. ஸோ அங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே ரேட்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்டாக வந்தாலும் ஸோ நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் இல்லாமல் ரொம்ப குறவும் இல்லாமல் ஸோ நம்மளால் நம்ம செல்ஃபை நம்ம மேனேஜ் பண்ண கண்டிப்பாக முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறீங்க. ஸோ பார்த்துட்டு போகாமல் வீடியோவும் பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு ஃபாலோவும் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ தான் மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.